எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஒரு இந்த இது மேலே எனக்கு ஒரு இது உண்டு. நம்ம வந்து மீடியாலையும் இருக்கோம், ஆனாலும் எனக்கு வந்து சரி இதெல்லாம் நம்ம நல்ல ஒரு இதுக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து அதனால தான் இந்த எலக்ட்ரானிக் மீடியாங்கிற கோர்ஸ் எடுத்து படித்தேன் நம்ம மனோன் நியூஸ் யூனிவர்சிட்டியில். இதை படித்து முடிச்சுட்டு நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணி நான் ஒரு 10 வருஷமாக நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு இவரோட நட்பு எனக்கு கிடச்சிது. ஸோ இவர் எனக்கு கூப்பிட்டு எனக்கு கதையெல்லாம் சொன்னார். வித்தியாசமாக இருக்குது, சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்து இப்போது பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் நீங்கள் தான் மீடியா பர்சன்ஸ் நல்லா இது பண்ணணும். ஆனால் எல்லோரும் பிடிக்கும். இது வந்து சின்ன குழந்தைகள் பார்க்க வேண்டாம் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே நல்லா இது பண்ணலாம். இதில் பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயமும் இருக்குது, கருத்துக்களும் வச்சுருக்கோம். இளைஞர்களுக்கு தேவையான விஷயமும் இருக்குது. பெண்கள் வந்து குறிப்பாக ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகிறாங்க. அந்த இதை நாங்கள் இந்த இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது இன்னும் அப்படி இப்படி நாங்கள் ஃப்யூச்சரில் நாங்கள் இது பண்ணுவோம். படத்தை பார்த்து இப்படி புரிஞ்சுப்பாங்க. தினேஷ் சார் புதுசாக தான் இந்த படத்துக்கு நினைக்கிறேன். நாங்கள் அவரோட நினைக்கிறதுல துணை படம் நடிச்ச மாதிரி கேஷுவலாக டயலாக்லாம் அடிச்சுட்டு போயிட்டு டைரக்டர் அந்த அளவுக்கு அவரை ட்ரெயினை படித்து நான் 20 days இப்போ நான் ட்ரைனிங் போனேன். எனக்கு இந்த ஃபீல்டு புதுசு தானே. ஸோ அவர் நல்ல இந்த முக பாவனைகள், எப்படி டைலாக் டெலிவரி எல்லாமே பக்காவாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு எல்லாமே இந்த படத்தில் புது அனுபவமாக இருந்துச்சு. நான் தான் என்னோட ஓன் வாய்ஸில் டப்பிங் பேசியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தான் ப்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டார். நான் வேறு யாரையும் நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் நாங்கள் வைக்கல, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றாரு. நானும் முயற்சி எடுத்து டப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கேன். நம்ம அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு. அதாவது அப்புக்குட்டி நடிச்சிருக்காங்க. கேபி ஆனந்த் விஜய் நடிச்சிருக்காரு. அது போக ஒரு முக்கிய கதாபாத்திரம் வேறு நாங்கள் கிளைமேக்ஸில் வச்சுருக்கோம். ஆமாம், இப்போ ரிவீல் பண்ண விரும்பல. ஆமாம், அடுத்தடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக ஹீரோயின் பிரணான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய படத்தில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களுக்கு மெயின் கேரக்டர் வரும். அவங்களும் நல்ல பண்ணாங்க. டூவேட்லாம் கிடையாது. அதாவது புது நாயகனுக்கு ஏற்றாப்புல அந்த கதை ஓவரா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதெல்லாம் மேபி ஃபியூச்சர். இப்போ கண்டென்ட் தானே, எல்லாருமே ஹீரோ பேஸ்ட் மூவி யாரும் அவ்வளோ பார்க்குறது இல்லை. கண்டென்ட் ஓரியன்டாக பார்க்குறாங்க. ஒரு நல்ல கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்புறம் இதில் எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கிய பங்கு இருக்குது. டேரக்டர் மட்டும் அந்த பொறுப்பு ஆயிட முடியாது. எல்லாருமே எங்கள் கூட நல்ல எல்லா டெக்னீஷியன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணாங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுமே சூப்பராக பண்ணுறதுனால அந்த படம் நல்லா அவுட் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களே இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்கள் கூட நைட் அண்ட் டே அவங்களும் கஷ்டப்பட்டு எல்லாம் எங்கள் கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க. இந்த டீமில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நம்ம யாதும் மரியான் சார்பாக நன்றிகள். அது மேபி ஜூன் எண்டு ஆர் ஜூலை, அதுக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் சொல்கிறோம். அதான் டக்கு டக்குன்னு எழுந்து நடிக்கிறது. 2 hours 3 hours தான் கேப் இருக்கும். தூக்கம் அப்படியே இதாக இருக்கும், கண்ணு பயங்கரம் வலிக்கும். ஸோ அதனால் சரி எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லி நானும் கஷ்டப்பட்டு நடிச்சாச்சு. சார் படம் நீங்களே ரிலீஸ் பண்ண போகிறீங்களா எப்படி சார்? அதான் அவங்க ரிலீஸ் விவேகம் சார், அவங்க ஸ்ரீ குருஜோதி ஃபிலிம்ஸ்னு தூத்துக்குடி, அவங்க தான் அவங்களும் நிறைய படம் விநியோகத்தை பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் இது பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களே இது பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணிட்டாங்க. நன்றி. இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.